ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு கவர்மெண்ட் துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ட்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அட்டண்டன்ட் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 71 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 71 விதமான வேலைவாய்ப்புகள் அப்படின்ற போது 71 ஜாப் போஸ்டிங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்றத இப்போயே உங்களால் புரிஞ்சுக்க வந்து முடியும். ஏன்னா சில கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா 4, 5, 10 அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் 71 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சேலரி வந்து டிஃபர் ஆகும். அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 78,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 23/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால சொல்கிறேன், வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் எக்கச்சக்கமான பணிகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே உங்களுக்கு என்னெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ எல்லா ஜாப்புமே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் எந்தவித கட்டணமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஒரு சூப்பரான ஜாப். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PDF ஃபார்மேட்லாம் இருக்காது. இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா TMC டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. TMCனா வேறு ஒன்றும் வந்து கிடையாது, டாடா மெமோரியல் சென்டர் இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்தீங்கன்னா TMCன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே போயிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாப் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா நான் கீழே போகிறேன். ஸோ போயிட்டே இருக்கு பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 71 விதமான வேலை வாய்ப்புகள் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. 72 விதமான வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறையா ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான ஜாப்ஸும் நிறையா இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இதுவும் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். டாடா மெமோரியல் சென்டர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணால் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே வந்துடலாம். அப்ளை லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பார்த்து அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இதில் சில முக்கியமான ஜாப்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். பாருங்கள், ட்ரேட் ஹெல்ப்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளவு, ஏஜ் லிமிட் எவ்வளவு, நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற காமனான டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ட்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டண்டன்ட்லாம் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க பல நாட்களாக. ஸோ அந்த ஜாப்பும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் உங்களால் பார்த்துக்க முடியும், எவ்வளோ சேலரி அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்களை வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் குக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெப்டி சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர்லாம் பல பேர் எதிர்பார்த்துக்கின்ற ஒரு கனவு வேலை. ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய ஜாப்லேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜாப்லாம் பல பேர் வந்து எதிர்பார்த்துக்கின்ற ஜாப். அந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எஜுகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ ITI இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஜாப்க்கு இருக்கும்போது யாருமே வந்து இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இந்த TMC AD 12
2025 அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் என்ன ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஜாப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாங்க்ஸ் டூ அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதற்கு கீழே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட மிடில் நேம், நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணி டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இந்த இடத்துல இந்தியன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. இன்கேஸ் இந்தியா அப்படின்னு இல்லைனா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்தியா எங்கே இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இங்கே ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற அந்த மென்ஷன் பண்ணியிருக்க கவர்மெண்ட் கொடுத்துருக்க அஃபிஷியல் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இங்கே ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்தாலே போதும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாலும் அதே மாதிரி தான் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு உங்களோட பேன் கார்டோட நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ என்ன இமெயில் கொடுத்தீங்களோ ரெண்டையுமே ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ வந்து அனுப்பிச்சிருப்பாங்க இந்த சைட்லேருந்து. அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த சைட்டுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், என்ன குவாலிஃபிகேஷனை பொறுத்து நடக்கும், எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால. ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி சார் நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன், 21/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ முடிஞ்சளவு இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ ப்ராப்பராக என்ன கொஸ்டின் டவுட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும்.